ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. இன்னும் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்ட் சைட்ல இருந்து அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது இன்னும் வழங்கப்படவில்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆன தளபதி படம் எந்த படம்? எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், படம் எப்போ வேணாலும் வரட்டும், நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியால தளபதி விஜய் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தாலும் அவங்களுடைய ஆறுதல்களையும் அவங்களோட சப்போர்ட்டுகளையும் வந்து தொடர்ந்து விஜய் சாருக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. இன்னும் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்ட் சைட்ல இருந்து அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது இன்னும் வழங்கப்படவில்லை. அதுக்கான தீர்ப்புமே வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கான கேஸ் வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அந்த தீர்ப்பு வந்து 9ஆம் தேதி காலையில தான் இந்த கேஸே வந்து திருப்பி மறுசீலமைப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அபிஷியலா நியூஸ் வந்திருக்கு. ஸோ 9ஆம் தேதி தான் அந்த கோர்ட்ல அந்த கேஸ் விவாதம் அப்படிங்கிறது போகும் பட்சத்தில் இது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 9ஆம் தேதி கேஸ் முடிஞ்சது அப்படின்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பராசக்தியினுடைய ஃபர்ஸ்ட் அவங்க புக் பண்ணி வச்சிருந்த அந்த டேட்ல ஜனநாயகன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய கிரிட்டிக்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவல்கள் வரவே இல்லை. அபிஷியலா வந்த ஒரே ஒரு தகவல் 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வராது. ஸோ இப்போ பிரச்சனைக்குள்ள வந்துடலாமா? டிசம்பர் 15ஆம் தேதியே சென்சார் போர்டுக்கு படக்குழு வந்து அவங்களோட ஜனநாயகன் படத்தை வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ படக்குழுவுமே நிறைய அந்த படத்தை பார்த்து இதில் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து 14 காட்சிகள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த படத்துக்கு இந்த இதை வச்சிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைட்லேயுமே வந்து விவாதம் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் சென்சார் போர்ட் ஜனநாயகன் படத்துக்கு UA அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஜனநாயகன் டீம் சைட்ல இருந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இல்லை, எங்களுக்கு மறுசீலமைப்பு பண்ணணும், திருப்ப இந்த படத்தை பார்த்து ஆய்வு பண்ணணும், ஒரு தனிக்குழு அமைச்சு இதை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க, திருப்பி எங்களுக்கு வந்து மறுசீலமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் படக்குழு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது இன்னைக்கு கோர்ட்ல ரொம்ப விவாதமா காரசாரமா போன பட்சத்துல ஒரு கட்டத்துக்கு மேல ஜனநாயகன் படத்தினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஜனநாயகன் படத்துல 500 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதை ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாது, 9ஆம் தேதி நாங்க ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இந்த டைம்ல இவ்வளோ ஹெக்டிக்கான டைம்ல நீங்க இப்படிலாம் பண்றது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய காரசாரமான விவாதங்கள் வந்து நீதிமன்றத்தில் போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நீதிபதி அவர்களுமே வந்து ஜனநாயகன் படக்குழு கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு UAE சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்க சைட்ல இருந்தும் பதிலும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேஸ் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுது. 9ஆம் தேதி தான் இந்த படத்துக்கான சர்டிபிகேட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீதிபதி சென்சார் போர்டை பார்த்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த புகார் வந்து நிலைக்கத்தக்கதல்ல, நீங்க சொன்ன எல்லா காட்சியுமே வந்து அவங்க வந்து தூக்கிட்டாங்க, அப்புறம் ஏன் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து சென்சார் போர்டை பார்த்து கேட்கும்போது, பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நாங்க வந்து பதில் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு வந்து நீதிபதி கிட்ட வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன ஆன்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கு. ஸோ இப்படியாக மாறி மாறி ஒரு பக்கம் சென்சார் போர்டு, ஒரு பக்கம் கோர்ட், ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட டீம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு முடிவு வந்துடாதா, தளபதி அவர்களுடைய கடைசி படம், ஓகே இதுக்கு முன்னாடி படம் வரைக்கும் பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனைனாலே தளபதி படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் ஒன்று கொடுத்து அது வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் தளபதி படங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. கடைசி படத்துக்கும் இந்த ஒரு பிரச்சனை வரணுமா? இது வந்து ஒரு பக்கம் அரசியலா பாக்குறாங்க, ஒரு பக்கம் வேற மாதிரி பாக்குறாங்க. நம்ம அந்த கண்ணோட்டத்துக்குள்ள போகவே வேண்டாம். கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளோ வருஷம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மீடியம்ல, சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம்ல நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் தளபதி அவர்களுடைய இந்த நிறைய செயல்களால நல்லது நடந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாசர் சார் இருக்காங்க இல்லையா, நாசர் சார் அவருடைய பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிட்டாங்க. தளபதி விஜய் அவர்களால் தான் அவங்க வந்து திருப்பி நார்மல் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நாசர் சாரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொல்றேன்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி லைக் ஃபினான்ஷியல் வைஸும் சரி, கல்வி கடன் வழங்கும் விருது வழங்கும் விழா, ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, லைக் அந்த போராட்டங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தளபதி அவர்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. சினிமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரியல் லைஃப்லையுமே வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க, சினிமா விட்டு போகிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
சினிமாவுக்கு அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன், அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இந்த கடைசி படம் தான். இந்த கடைசி படத்துல விஜய் சார் இதுவரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்றதை தாண்டி இந்த படத்தை ரொம்ப அதிகமா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி இந்த படம் ஒரு டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி செலிப்ரேஷனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகி டிக்கெட்லாம் புக் பண்ணி, டிக்கெட் ரேட்லாம் இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, எவ்வளோ காசு வேணாலும் தளபதிக்காக கொடுக்கலாங்கிற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் டிக்கெட் காசுலாம் கொடுத்து எடுத்து ஃப்ளெக்ஸ் வச்சு 9ஆம் தேதின்னு சொல்லி எல்லாமே அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது யாராலையுமே ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கக்கூடிய மனநிலைமை விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, சினிமா ஃபேன்ஸ், மற்ற ஃபேன்ஸ் யாருக்குமே ஏத்துக்கவே முடியல. 9ஆம் தேதி தான் தீர்ப்பே சொல்லுவேங்கிறாங்க. ஏன் அந்த தீர்ப்பை நாளைக்கு 8ஆம் தேதி சொல்லலாமே? நாளைக்கு அந்த தீர்ப்பை 8ஆம் தேதி சொல்லி நாளான்னைக்கு படம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் ஆகலாமே? ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே இந்த வீடியோ கொஞ்சம் மன வலியோட தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். இன்னும் நிறைய பிரச்சனைகள் உள்ள நடந்திருக்கு. டீட்டெயில்டாக சொன்னோம் அப்படின்னா பெரிய வீடியோவா போயிடும். அது எதுக்கு? எல்லாத்துக்குமே நமக்கு தேவை என்ன? 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும். அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய லாஸ்ட் படத்தை செலிப்ரேட் பண்ணி ஒரு 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 அழகான ஃபேர்வெலோட சினிமாவை விட்டு அவரை வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான். கண்டிப்பாக நிறைய விஜய் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ், மற்ற சூர்யா சார் ஃபேன்ஸ், சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ், சிம்பு சார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வருத்தமாக இருக்கும் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸை கேட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒன்று. ஸோ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாமல் வேற எந்த டேட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா படம் நல்லா இருக்கும். ஏன்னா பொங்கல் ஒரு லாங் ஃபெஸ்டிவல் டேங்க. ஏன்னா எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு 10 நாள் கிட்ட பேக்கடாக வந்து லீவ் இருக்கு. 10 நாள்ல 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய லாபம் இந்த ரிலீஸ் டேட்ல வந்து கிடைக்கும். அதுவுமே வந்து இப்போ மிஸ் ஆகுது. செலிப்ரேஷன் மோட் பொங்கல்னாலே வந்து அஜித் சார் படம் இல்லை, விஜய் சார் படம் இல்லை, பெரிய ஹீரோக்களோட படத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு வழக்கம்ங்க. எப்படி பொங்கல்னா கரும்பு சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ஸோட படத்துக்கு போகிறது ஒரு வழக்கம். எவ்வளோ பிளான் போட்டு வச்சுருந்தோம் தெரியுமா? டிஷர்ட் அடிச்சு, ஃப்ளெக்ஸ் அடிச்சு, 1000 ரூபாய்க்கு மேலே காசு கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி, தமிழ்நாட்டில் 9 மணி தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் பக்கத்து ஸ்டேட்டான கேரளாலையும் சரி, பெங்களூர், கர்நாடகாலையும் சரி 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அங்கே காசை கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா 6 மணிக்கே தளபதியை பார்த்து கொண்டாடணும் அவரோட 69வது படத்துக்கு. 9 மணி வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணோம்னா நிறைய பேர் சீன்ஸை வந்து லீக் பண்ணி ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்து நமக்கு அதோட இதை வந்து ஹைப் வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய ஏற்பாடுகள். பட்டாசு வாங்கி வச்சாச்சு, தியேட்டரில் வந்து பூ மாலைகள்லாம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு, டிஜேக்கு சொல்லியாச்சு, டான்ஸ் ஆடுறதுக்கு ஆல் செட். அப்படிங்கிற டைமில் படம் 9ஆம் தேதி வராது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கோர்ட்டில் வந்து தீர்ப்பே 9ஆம் தேதி தான் கொடுப்போம், சென்சார் சர்டிஃபிகேட்டே வந்து 9ஆம் தேதி தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது என்ன? எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு இல்லை சினிமாவுக்கு. அவர் மற்ற படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, ஓகே, அது ஏதோ ஒரு வகையில் அவர் எல்லா படத்துக்குமே ரிலீஸ் டேட்டுக்கு பிரச்சனை வருது. கடைசி படத்துக்கும் பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஆனால் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ வரைக்குமே ஜனநாயகன் படத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரிலீஸ் டேட் தள்ளி போனதை பற்றி, 9ஆம் தேதி வராததை பற்றி எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட 2 நாள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.